அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் சைடில் இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் நோண்டி அப்படியே சைடில் பேக் பண்ணி விட்டுக்கிறாங்க. மெரிச்சு விட்டேன் நல்லா. பாருங்க, கோல்டு வெதர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க திருப்பும். இந்த ஹனிமூன் பீரியட் இஸ் ஓவர்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இட்ஸ் வெரி வெரி கோல்டு. பிராசிகாஸ் எல்லாம் நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க. ஸோ இது ஃபுல்லு காலிஃப்ளவரு, இது கேபேஜு, இது கோல்ராபி, இது பீட்ரூட்டு. நல்ல க்ரோத் பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். 7th மார்ச்சுங்க, ஒரு 5:30 இருக்கும். ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிற டைமு. அதுதான் லைக் இன்றைக்கி வேலை இருந்துச்சு இல்லைங்களா, ஃப்ரைடே. அதெல்லாம் முடிச்சுன்னு வந்தேன். வந்து பார்த்தா தான் லைக் மிச்சம் இதுங்கள்லாம் கரெக்டாக இருக்குங்க. நாங்கள் நாஸ்டர்ஷியம் வச்சோம் பாருங்க, அதை வந்துட்டு மோஸ்ட்லி ஏதோ ஒரு எலி தான் பழகுது. ஃபுல்லாக நோண்டி ஃபுல்லு எதுதான் ட்ரை பண்ணிக்கிறாரு சாப்பிட்றதுக்கு, ஆனால் முடியல. இங்கே கார்னரில் வச்சுட்டு போயிட்டு பாருங்க சாப்பிட்டு. ஸோ ட்ரை பண்ணிக்கிறாரு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. மேபி ஹி டின்ட் லைக் இட் அண்ட் தென் இட் ஜஸ்ட் குவிட் அண்ட் லெஃப்ட். இதுங்கெல்லாம் ட்ரை பண்ணாத போனார் அதை பாருங்க. பட் சம்ஹவ் டவுட் இது ஆனவொன்னு நெக்ஸ்ட் அவர் இங்கே தான் இது மேலே தான் வருவாருன்னு அதை மூவ் பண்ணிடுறேன் இருங்க. எனக்கு மெயின்லி என்னென்னா இந்த சின்ன இதெல்லாம் சாப்பிட மாட்டார். பீஸ் தான், பட்டாணி தான் மெயினாக அடிப்பார் அவர் வந்தாருன்னா. ஸோ அதை வச்சு தான் அந்த நம்பிக்கையில் தான் நான் நிறைய பட்டாணிங்க போட்டேன். ஸோ 1-2 எடுத்துன்னு போச்சுனாலும் பரவாயில்ல, மிச்சம் இருக்கிறது வளரட்டோன்னு. ஸோ லெட்ஸ் see வாட் ஹேப்பன்ஸ். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. வேறு தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு வந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் வெதர் இதுவாக தான் இருந்துச்சு, ஹாட்டாக இருந்துச்சு. அதுக்கு தான் ஈவினிங் வந்து ஒரு இது செட்டப் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். திஸ் வாஸ் ஹியர் இந்த ஓல்டு க்ரீன் ஹவுஸில் இருந்துச்சுங்க. இது ஒழிஞ்சு போன க்ரீன் ஹவுஸில் இருந்துச்சு. இது இப்போ தான் எடுத்தேன். கொஞ்சம் அழுக்கெல்லாம் ஆகிட்டு இருக்குது, பட் இட் ஸ்டில் ஒர்க்ஸ். பாருங்கள், ஃப்ளாஷ் அடிக்குது பாருங்கள். ஸோ அந்த மிஸ்ட் ஆஃப் வாட்டர் அப்படியே ஸ்ப்ரே பண்ணோம். சின்னதாக இருக்கிறப்போ தீஸ் ஆர் த பெஸ்ட் டு வாட்டர் த பிளான்ட்ஸ். அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் சைடில் இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் நோண்டி அப்படியே சைடில் பேக் பண்ணி விட்டுக்கிறாங்க. மெரிச்சு விட்டேன் நல்லா. பாருங்க, ஸோ ஃபுல்லாக இன்சுலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் வில் சர்வ் 2 பர்பஸஸ். வெளியே இருந்து யாரும் உள்ளே போக முடியாது, இப்போ இனி போய் சாப்பிட்டு வந்த மாதிரி. அண்ட் இட் வில் கீப் த ஹீட் இன்சைட் ஆஸ் வெல். ஸோ எதிரில் கூட ஒரு பெரிய கட்டை வச்சிருக்கிறேன். நாட் ஸ்டாப். லைக் ஒருத்தர் யாருன்னா லைக் இந்த எலி அது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களாம் மனசு வச்சிட்டாங்கன்னா எப்படி இருந்தாலும் உள்ளே போவாருங்க நோண்டி கீண்டி. திஸ் இஸ் ஜஸ்ட் அ டிட்டரண்ட் அண்ட் இட் வில் பி லைக் எ குட் இன்சுலேஷன் ஆஸ் வெல். சன்செட் ஆயிடுச்சுங்க, பார்த்தா தெரிந்து பாருங்க. யா, நாட் மச் டு டூ. நாளைக்கு கூட வெதர் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் கம்மியாகுதுன்றாங்க. பார்த்துனா இருங்க. 8th மார்ச்சுங்க, நல்லா வளர்ந்துச்சுங்க. இது மைக்ரோ கிரீன்ஸு. அதுக்கிட்டே பாதி எடுத்து சாப்பிட்டேன் இங்கே உட்காந்திங்கன்னு. என் டெஸ்க்கு பக்கத்தில் தான் இது, ஒர்க் டெஸ்கில். ஸோ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஐ ஜஸ்ட் யூஸ் எ சிசர்ஸ். இந்த சிசர்ஸ் தான் யூஸ் எ சிசர்ஸ். ஜஸ்ட் இப்படி பிடிச்சின்னு அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றது தான் உட்காந்திங்கன்னு. ஸோ யா, தட்ஸ் வாட் ஐ ஹவ் பின் டூயிங். மைக்ரோ கிரீன்ஸ் ஆர் குட். நல்ல பெப்பரி டேஸ்ட்டுங்க. It starts off a bit sweet and then it becomes like super peppery. This is basically watercress. They use it in a salad. Looks good. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், நல்ல வெதர் நிற்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் I will go to the allotment. I'll give you more updates there. 8th மார்ச்சுங்க, இட்ஸ் சாட்டர்டே. சன் ஆல்மோஸ்ட் செட் ஆகிடுச்சுங்க. நான் வந்து ஒரு லைக் ஆல்மோஸ்ட் லைக் 1.5 hour மேலே ஆச்சு. ஸோ வந்து ஃபுல்லாக உள்ளே இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் சீட்ஸுங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அங்கே நெட்டுங்கெல்லாம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏரியா கவர் பண்ணேன். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி பீஸ் அண்ட் பீன்ஸ் வளர்க்கலாம்னுக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ தட்ஸ் வாட் ஐ டிட். அண்ட் தென் செக் பண்ணி பார்த்துன்னு இருக்கிறப்போ ஸ்ட்ராபெரி வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது வளர்கிறதுக்கு. இந்த வெதரை பார்த்தோன்னே வெளியே வந்துட்டார் அவர். ஸோ அவருக்கு தேவையான இது போட்டுங்கிறேன், கேஜ். ஸோ திஸ் இஸ் ஹவு பிக் இட் இஸ். இவ்வளோ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சு இன்னைக்கு.
இட்ஸ் எ ஸ்கொயர் 5 feet by 5 feet ஸ்கொயரு. அண்ட் தென் அவ்வளோ ஹைட்டு வேணாம், ஏன்னா தேர் நாட் கோயிங் டு க்ரோ டால். ஸோ கொஞ்சம் இவ்வளோ ஹைட் தான் நெட்டு போட்டு பெரிய நெட்டிங் போடணும். ஏன்னா ஸ்ட்ராபெரி நீட்ஸ் பீஸ் அண்ட் இது அதர் இன்செக்ட்ஸ் டு கம் அண்ட் பாலினேட் தம். ஸோ அதுதான் முடிச்சுட்டு இருக்கிறேன். லைக் ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக முடிய முடியாது. வந்து தான் நாளைக்கு வந்து தான் பார்க்கணும். நாளைக்கு ஹோல்டே இருக்குது. இன்றைக்கி நிறைய வேலை இருந்துச்சுங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் லாட் ஆஃப் டைம் டுமாரோ. பட் தெர் இஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆஸ் வெல், ஃபைனல்ஸு பார்க்கலாம் இருங்க. எது இம்பார்ட்டன்ட்டு நாளைக்கு எழுந்து பார்க்கலாம் இருங்க. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் தெரிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா வந்துடுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா உட்காந்து பார்க்குவேன். லெட்ஸ் சி ஹவ் திஸ் கோஸ். ஆல் தி பெஸ்ட் இந்தியா. 8th தாங்க. இன்னொரு குட்டி அப்டேட்டுங்க. புது பொட்டேட்டோஸ் எடுத்து இதில் வச்சுருக்கேன். ஒன்று க்ரீன் ஹவுஸில் இருக்குது, இன்னொன்று வெளியே. திஸ் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட். லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். நெக்ஸ்ட் வீக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மி ஆகப்போதான். பட் க்ரீன் ஹவுஸ் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் மேனேஜ் பண்ணோம். பட் வெளியே இருக்கிறது என்ன பண்ணி பார்க்கலாம் இருக்கேன். ஆனால் இது பாருங்கள், இது ரொம்ப ஃபெயிலியருங்க. இது இதில் இருக்கிறது வச்ச எல்லாமே வளர்ந்துட்டுருது. இதில் வளரல, அதில் சுத்தமாக இல்லை. கொஞ்சம் மோசம் தான் இது. ஆனால் இருக்குது, கழுங்கு பார்த்தா உள்ளே இருக்குது பல்பு. பட் somehow it is not growing. எனிவே டைம் ஆச்சுங்க. கிளம்பு 9th மார்ச்சுங்க. இட்ஸ் எ சண்டே. காலையில் நல்லா தான் வெதர் இருக்குச்சுங்க. இன்றைக்கி யூஷுவல் டேக்கு நான் சீக்கிரம் வந்துட்டு போய் நேரத்துக்கு. பட் இன்றைக்கி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு இல்லையா, ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. ஐ ஜஸ்ட் ஹாவ் 1 hour. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இந்தியா. அகெயின் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, வேர்ல்ட் கப்பு அப்படி எப்படின்னு ஜெயிச்சுன்னே போகிறோம் போங்க. சூப்பர். அதெல்லாம் பார்த்து செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. பட் எனக்கு ஆக்சுவலி எனக்கு வேலை பண்ணுறதுக்கு கூட மூடு இல்லை ஜாஸ்தி. நான் லைட்டாக எதனா பண்ணிவிட்டு 1 hour டைம் பாஸ் பண்ணிட்டு கிளம்பி போகலான்னு இருக்கிறேன். அதான் இப்போ நேற்று பாதி வேலை பண்ணேன் இல்லைங்களா, இந்த இது கொஞ்சம் வாப்லியாக தான் இருக்குது. பட் திஸ் இஸ் சம்திங் ஐ வில் நாட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆஃப்டன். திஸ் இஸ் ஃபார் ஸ்ட்ராபெரி பேட்சுக்கு இது கவர். ஏன்னா பறவைங்கோ அப்புறமா எலிங்க வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணிடும் வளர்றப்போ. ஐ தாட் ஐ வில் ஸ்ட்ரென்தன் இட் அ பிட். ஸோ ஐ வில் டூ திஸ். தென் உள்ளே இருக்கிற விதைகளுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஐ வில் கோ. தட்ஸ் இட் ஃப்ரம் மீ ஃபார் டுடே. அப்புறமா இப்போ க்ளோசிங் அப்டேட் கொடுக்குறேன் இருங்க. அப்படியே இன்டூ மார்க் போட்டுக்கிறேன் பாருங்கள். நெட்டுக்கிறது தெரியாது உங்களுக்கு. பட் ஐ திங்க் யூ கேன் see it from here. கொஞ்சம் மேலே கீழே இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் ஐ ஹாவ் given some flexibility இங்கெல்லாம். பட் கொஞ்சம் அப்படி இன்டூ மார்க்கெல்லாம் போட்டு க்ராஸ் பண்ணி அங்கே சென்டரில் ஒரு ஸ்க்ரூவர் போட்டேன். இட் லுக்ஸ் லைக் எ சாலிட் பீஸ் now. அதை எடுத்துன்னு போய் போட்டு அவ்வளோதாங்க. டைம் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, பறவைகள்லாம் வாபஸ் போகுது வீட்டுக்கு. அண்ட் லைட்டும் ஆன் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் மை கியூ டு லீவ். ரைட், ஓகே. This is London Vyavsayi signing off on 9th March 2025 after Champions Trophy victory. Bye-bye. 10th Marchங்க. இட்ஸ் எ மண்டே. கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிச்சுன்னு இப்போ ஒரு 5 o'clock அரவுண்டு வந்தேன். கோல்டு வெதர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க திருப்பம். இந்த ஹனிமூன் பீரியட் இஸ் ஓவர்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இட்ஸ் வெரி வெரி கோல்டு. க்ளவுடி ஆயிடுச்சு. காலையில் நல்ல மழையும் பெஞ்சிச்சு. பட் இட்ஸ் ஸ்டில் ஓகே வெதர்னு தோணுது இந்த டைமுக்கு பார்க்க போனால். பட் எனிவே இன்னைக்கு லன்ச் டைமில் நான் ஆக்சுவலி இதுக்கு போனேங்க. ஐ வென்ட் டு கார்டன் சென்டரு. அங்கே போய் கொஞ்சம் டாப் சாயிலு, அப்புறம் சீடு கட்டிங்கு, அப்புறமா அதெல்லாம் க்ரோ பண்ணுறதுக்கு சீட் மிக்ஸு அது வாங்கினேன். அது அப்படியே அங்கே இருந்தப்போ இது கெட்டுச்சுங்க. நான் ரொம்ப நாளாக ரெட் கலர் கூஸ்பெரி தேடின்னு இருந்தேன். ஸோ ஐ சீம் டு ஹவ் காட் இட் நவ். நல்லா வளர்ந்தும் இருக்குது, உள்ளே பார்த்தேன் நான். ஸோ ஐம் கோயிங் டு பிளான்ட் திஸ். ஸோ ஜாஸ்தி ஒன்றும் வேலை பண்ண மாட்டேன் போல இருக்குது. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் 8 ஆகிடும். அண்ட் இட்ஸ் வெரி கோல்ட் ஆஸ் வெல். ஸோ ஐம் நாட் ட்ரெஸ்ட் ப்ராப்பர்லி ஃபார் இட். இது வெறும் இது கார்லேயே இருந்துச்சு, ரொம்ப ஹெவியாகுதுன்னு தான் எடுத்து அதை டம்ப் பண்ணிட்டு
ஐ வில் லீவ். அப்படியே ஸ்ட்ராபெரி நெட்டிங் ஒரு அப்டேட் கொடுத்துடலானுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டேன் பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இங்கே நெட் இருக்குது தெரில உங்களுக்கு, பட் இருக்குது நெட்டு. ரொம்ப தின்னது தான். ஸோ இந்த இது பெரிய ஹோல் இருக்கிற நெட்டு. ஸோ இட் லெட் த ஹனி பீஸு, அது அப்புறமா இன்செக்ட்ஸு விச் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் பாலினேஷன் த்ரூ, பட் இட் வில் நாட் லெட் பேர்ட்ஸ் அண்ட் மவுஸ் த்ரூ. கொஞ்சம் அது மேலெல்லாம் இது பண்ணி அடிச்சதுனால கொஞ்சம் அவுட் ஆஃப் ஷேப் ஆச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பெக்குங்க வச்சுருக்கிறேன். ஸோ தட் இட் சிட்ஸ் எக்ஸாக்ட்லி இன்சைடு. இங்கே 2 பெக்கு, அங்கே 2 பெக்கு, அங்கே 2 பெக்கு. பிராசிகாஸ் எல்லாம் நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க. ஸோ இது ஃபுல்லு காலிஃப்ளவரு, இது கேபேஜு, இது கோல்ராபி, இது பீட்ரூட்டு. நல்ல க்ரோத் பாருங்கள். அதே மாதிரி கத்திரிக்காய் கூட கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுதுங்க இங்கெல்லாம். இது என் ஒர்க்கிங் டெஸ்க் பக்கத்தில் தான் இருக்குங்க. இது கொஞ்சம் அதுக்கு தான் ஜூம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுது. பட் யா, இட் இஸ் டூயிங் வெல். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வளர்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஸோ இங்கே கீர்க்காய், குக்கும்பரு, அப்புறம் இங்கே குக்கமெல்லன்னு ஒன்று சின்னதாக போட்டோம் இல்லைங்களா, இவ்வளோ பெருசு குக்கும்பர் மாதிரியே ஒன்று வரும். அதுங்களும் நல்லா முளைச்சிச்சு. அண்டடா, மைக்ரோ கிரீன்ஸ் ஃபுல்லாக நானே சாப்பிட்டு, இங்கே பக்கத்துலேயே ஒர்க் டெஸ்க் பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ரெகுலராக எடுத்து நானே கிள்ளி சாப்பிட்டேன். இதுங்களுக்கு கூட கொஞ்சம் இங்கே இருக்குது இப்போத்துக்கு. பட் யா, அது அவ்வளோதான். அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நானே. இன்னும் 2-3 டேஸ் தாங்க எல்லாத்தையும் முடிச்சிடலாம் சாப்பிட்டு. இட் வாஸ் அ குட் எக்ஸ்பெரிமெண்ட். இன்னும் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் பார்க்கணும் இப்போ.